திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான நியாய விலைக் கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் வேஷ்டி சேலை வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், இந்த பொங்கல் தொகுப்பு வழங்காததற்கு காரணம் என்ன? பொதுமக்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பினை தமிழக முதல்வர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துவக்கி வைத்தார். இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகள் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த திட்டமானது சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் கிட்டத்தட்ட சனிக்கிழமை முதலே திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான நியாய விலைக் கடைகளில் கரும்பு மற்றும் வேஷ்டி சேலைகள் இல்லை என்று பொதுமக்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நேற்று தினம் கூட நெல்லை மாவட்டம் கங்கைகுண்டம் அருகே துறையூர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 653 கார்டுகள் உள்ள அந்த நியாய விலைக் கடையில் 520 பேருக்கு மட்டுமே வேஷ்டி சேலை மற்றும் கரும்புகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 123 பேருக்கு இந்த பொருட்கள் வேஷ்டி சேலை வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம் மாநகர் பகுதியான தச்சநல்லூர் பகுதியில் உள்ள இந்த 2 நியாய விலைக் கடைகளில் வேஷ்டி சேலைகள் என்பது கடந்த 3 நாட்களாகவே பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நியாய விலைக் கடை பணியாளரிடம் சென்று கேட்டபோது 80% மட்டுமே தங்களுக்கு இந்த பொருட்கள் என்பது வந்துள்ளதாகவும் மீதமுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த விதமான ஒரு பொருளும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளுக்கும் கிட்டத்தட்ட 80% மட்டுமே கரும்பு உள்ளிட்ட அந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சில கடைகளில் வேஷ்டி சேலை இல்லாத சூழலும் கரும்பும் இல்லாத ஒரு நிலையை காணப்படுகிறது. இதனால் நியாய விலைக் கடைக்குள்ள பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் இதே சூழல் தான் தொடங்குகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 20% குடும்ப அட்டைதாரர்கள் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பினை பெறவில்லை என்பதே அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். பொங்கலுக்கு கரும்பு, சேலை வெட்டி, ரூபா, சீனி, பச்சரிசி. இப்போ கரும்பு, சீனி, பச்சரிசி, ரூபா இருக்குது. வேட்டி சேலை இல்லை. எல்லா கடையிலுமே வேட்டி சேலை இல்லை. வரவங்க வேட்டி சேலை இல்லைன்னா போகிறாங்க. எப்போ கொடுப்பீங்க? வேட்டி சேலையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கரும்பு சீனி எல்லாம். இப்போ கரும்பு சீனி தான் இருக்குது, பச்சரிசி இருக்குது, வேட்டி சேலை இல்லை.